பிரஜன் வந்துட்டு சபரிக்கு தேங்க்ஸ் சொன்னார். நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அவர் விக்ரம்க்கும் சேர்த்து தான் தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. 2 பேரும் பாத்து மீனு பற்றி கேட்குறாங்க. அவங்க எப்படி அம்மாவுக்கு அடிப்பட்டது, அது என்ன எப்படி எடுத்துக்கிட்டாங்க, நாங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம், எப்படியும் பிரஜனா வெளியே கூட்டிகிட்டு போயிருப்பாரு, பார்க்க வச்சிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சபரியும் விக்ரமும் இவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே பிரஜன் சொல்கிறாரு, இல்லை ஆக்சுவலாக வந்து டிவியில் பார்க்கலடா, டிவியில் காமிக்கலடா, பட் மொபைலில் வந்துருச்சு பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அதை ரொம்ப வைரலாக தானே போச்சு. பார்த்த உடனே மீனுவோ பார்த்தோ 2 குட்டியில் ஏதோ ஒரு குட்டியோட பேர் சொல்லிவிட்டு பயங்கரமாக அழுதுட்டா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அது ஒரு கேம்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாரு. ஆமாடா கேம்னு தான் நான் சொன்னேன். கேம்னு சொன்னோன்னே ஐயோ பாரு ஆண்டி எப்படி கிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அது ஒரு கேம்னு சொல்லிட்டேன். சொன்னோடனே சரி கேம்னாலும் அப்போ பாரு ஆண்டி கிக் பண்ணுறாங்க, அப்போ அவர் எதுக்கு கிக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க போல இருக்கு. அதை வந்து சொல்கிறாரு. சொன்ன உடனே சபரி விக்ரம்லாம் சொல்கிறாங்க, ஐயோ இப்படிலாம் கேட்டால் ஆன்சர் பண்ணுறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்கிறாங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் பயங்கரமாக துருவி கேட்டிருக்கோம், அவங்க அம்மா இல்லை, அதனால் எப்படி சும்மா விடும், அதனால் பார்வண்டி எப்படி கிக் பண்ணலான்னு கேட்டுட்டு பயங்கரமாக அழுதுருக்காங்க போல இருக்கு. அதை வந்து பிரஜன் சொல்கிறாரு, ரொம்ப பாவமாக இருந்துச்சுடா பார்க்குறதுக்கே. சரி அவங்களாவது பரவாயில்லடா, நான் சாண்ட்ரா இதெல்லாம் சமாளித்து வெளியில் வந்திருக்கா பாரு, அதுதான் ரொம்ப கஷ்டம், பாவம் தனியாக இருந்து எப்படி மேனேஜ் பண்ணான்னு தெரியல, ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சபரிக்கும் கை கொடுத்து விக்ரமுக்கும் கை கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள்லாம் நல்லா அச்சீவ் பண்ணி இங்கே வரைக்கும் வந்திருக்கீங்க. என்னோடய வேலையே என்னென்னா இனி உங்கள் 4 பேர்த்துக்கும் நான் ஃபுல்லாக அவங்கள பாதுகாத்து ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போகிறது தான். யாராச்சும் ஏதாச்சும் சொல்லட்டும், அப்புறம் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னோடனே அப்போ சபரியும் விக்ரமும் சொல்கிறாங்க, ஐயோ நீங்கள் ஃபஸ்ட்டே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, விடலையடா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் சொல்கிறாரு. அப்புறமா விக்ரம் சொல்லிட்டு இருக்காரு, சாண்டோ கிட்ட மணி பாக்ஸ் ஏன் எடுக்கலன்னு கேட்டால் பிரஜன் வருவார். ஏன்னா எல்லாத்துக்குமேவா பிரஜன் வருவார், இப்படி ஒரு ஒய்ஃப் இவ்வளவா லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. அப்புறமா விக்ரம் அன்றைக்கி நைட் அவங்க எப்படி ஒரு ட்ராமடைஸ் ஆகி வெளியில் வந்தாங்க, அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அப்புறம் அவங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு சிரிக்க வச்சு தூங்க வச்சோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தார் பிரஜன் கூட. அவரும் ரொம்ப ஹாப்பியாக கேட்டுட்டு இருந்தார். இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.